கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் பேசியது தனக்கு புரியவில்லை என்றும், அவர் பேசியது புரியாததால் தான் கோவை மக்கள் ஏற்கனவே அவரை சட்டமன்ற தேர்தலிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். எனக்கு ஒண்ணு புரியலைங்க. எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமல்ஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவரை அனுப்புனாங்க. ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதா? அவருடைய தந்தையாருக்கு உடல்நலம் இல்லாதால அந்த தொகுதியினுடைய சுற்றுப்பயணத்தை மட்டும் மாத்தி கொடுக்க சொல்லியிருக்காரு. உடனே ஏதோ ஒரு பூதாகரமான பிரச்சனையாக அதை மாற்றி அவர் ஏதோ இதுல பின்னால ஏதோ அரசு எதுவுமே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பது எங்கள் அத்தனை பேருடைய விருப்பம். நாங்க சொல்றோம், இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரம் எங்க கிட்ட இல்ல, டெல்லி கிட்ட இருக்கு. ஏன் விருப்பம்